நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நம்ம சேனலோட அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுங்க. வணக்கம், வாழிய நலம். வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன். விகாரி தமிழ் புத்தாண்டு பலன்கள் வரிசையில் மகர ராசி. மகர ஆழி என்றும் பார்க்கடலின் ஒரு பகுதி என்றும் போற்றப்படுகிற சனி பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த மகர ராசி நண்பர்களே வணக்கம். நீங்கள் எக்காலத்திலும் சாதனையாளர்கள், சரித்திரம் படைப்பவர்கள், தருத்திரம் அறியாது வாழ நினைப்பவர்கள், வெற்றி கோட்டை விரைந்து பிடிப்பவர்கள், முயன்றால் முடியாதது நம் அகராதியிலேயே இல்லை என நினைப்பவர்கள், அதற்காக மூளையை கசக்கி முடிவுகளை எடுப்பவர்கள், பயமறியா துணிவுக்கு சொந்தக்காரர்கள் என்றெல்லாம் ஜோதிட புகழுரைக்கு சொந்தக்காரரான உங்களுக்கு இந்த விகாரி புத்தாண்டு என்ன செய்யும்? அச்சம் தவிர், நெஞ்சம் நிமிர் என்கிற உத்தரவாத வார்த்தையை உறுதி செய்தபடி வருகிறது விகாரி தமிழ் புத்தாண்டு. ஆண்டின் துவக்கத்தில் ராசிக்கு 12ஆம் இடமான தனுசு ராசியில் கேது, சனி விற்றிருக்க, அதிசாரமாக வந்த குருவும் அங்கேயே இருக்க, 6இல் ராகு என்கிற நிலையில் வருட கிரகங்கள் விகாரி புத்தாண்டின் துவக்கத்தில் இருக்கிறது. துவக்கம்தான் அப்படி. மே 18இல் குரு வக்ரமாக மீண்டும் லாபஸ்தானத்திற்கே வருகிறார். அதனால் எதற்காகவும் கவலை வேண்டாம், எதை கண்டும் அஞ்ச வேண்டாம். வாழ்வோமா மீள்வோமா என்கிற கண்ணீர் கதையெல்லாம் வேண்டாம். நீங்கள் மறுபடியும் ஜெயிக்க முடியும். இப்போது நடப்பது 7:30 துவக்கம். ராசிநாதன் என்றாலும் 7:30க்கான பவரை காட்ட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. தப்பு செய்த பிள்ளையாக இருந்தாலும் தண்டிக்க துடிப்பாரே தங்கப்பதக்கம் சிவாஜி கணேசன், அந்த மாதிரி தன் சொந்த ராசியாக இருந்தாலும் அவர் கடமையை அவர் செய்வார். அதனால்தான் கடந்த காலத்திலும் நிகழ்காலத்திலும் நிறைவேறாத ஆசைகள், நிறைவேற்ற முடியாத கோரிக்கைகள் இருக்கிறது. கடவுளிடம் நீங்கள் கையேந்தியது வீண் போகவில்லை. மே 18க்கு பிறகு குரு விருச்சிகத்துக்கு வருகிறார், ராகு 6இல் இருக்கிறார். இவர்கள் இருவரும் போதும் உங்களை உசத்திவிட. அதனால் வழக்கத்தை விட அதிக சுறுசுறுப்பாகவே இருப்பீங்க. இது நாள் வரை ஒதுக்கி வைத்த காரியங்களை ஒவ்வொன்றாக செயல்படுத்த முனைவீங்க. கஷ்டப்பட்டதும் நஷ்டப்பட்டதும் இனி இல்லை என்பதை உங்கள் மனம் உறக்கச் சொல்லும். உங்களுக்கு வேண்டியவர்களிடம் இது நாள் வரை உங்கள் மன துயரங்களை கொட்டி தீர்த்ததற்கு விடிவு காலம் குரு வடிவில் வருகிறது ராசா. செய்தொழிலில், வியாபாரத்தில் இனி நஷ்டப்போக்கு இருக்காது. நேரடியாக கவனிக்க முடியாத அளவுக்கு இருந்த தடைகள் விலகும். முதற்கோணல் முற்றும் கோணலாகி நின்றதை மாற்றி அமைக்கலாம். அதனால் வராத வருமானம் வரும், உயராத செல்வாக்கு உயரும், தீராத நோய்கள் தீரும். கடன்பட்ட நீங்கள் அந்த கடன்களை அடைப்பதற்கு தேவையான உபாயங்களை தேடி கண்டுபிடிப்பீர்கள். உத்தியோகத்தில் இருந்த பலர் நேரடியாக தங்கள் விருப்பமின்மையை காட்ட முடியாமல் ஆமாம் சாமி போட்டே காலத்தை கழித்தவர்கள் கூட தங்கள் கருத்தை தைரியமாக சொல்ல முடியும். எதை சொன்னாலும் குற்றமாக பார்த்த நிர்வாகம் உங்கள் தரப்பு நியாயத்தை காது கொடுத்து கேட்கும். தேவையான பண பயன்களையும் அடைய முடியும். கலைஞர்களும் கலை தொழிலில் இருப்பவர்களுக்கும் நினைப்பதற்கு நேர்மாறாக நடக்கிறதே என்று ஆதங்கப்படலாம். சில தவறான முடிவுகளை எடுத்திருக்கலாம். வேண்டியவர்களையே சந்தேகித்திருக்கலாம். இனிமேல் அதுபோல் எதுவும் நடக்காது. எது சரி எது தவறு என்பதை தெல்ல தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும். மகிழ்ச்சி குறைந்து போயிருந்த மாணவர்கள் பழைய உற்சாகத்திற்கு திரும்பலாம். அரசியல் மற்றும் பொது வாழ்வில் இருப்பவர்கள் ஆதங்கம் மறைந்து ஆனந்தம் பெருகும். காத்திருந்த பலனை கட்டாயம் பெறலாம். நாற்காலி பயம் விலகிவிடும். உங்களை ஆட்டி வைக்க நினைத்தவர்கள் ஆட்டம் காண்பார்கள். மே 18க்கு பிறகு குரு பகவான் சாதகமான இடத்தில் சஞ்சரிப்பதால் 7:30 எடுபடாது. திருமண ஏற்பாடுகள் விறுவிறுப்படையும். காரணம் இல்லாமல் திடுதிப்பென்று நின்று போன திருமண முயற்சிகள் இனி சூடு பிடிக்கும். பணமில்லாமல் நின்ற திருமணங்கள் மட்டுமல்ல, பழைய பகையால் வேண்டாம் என நினைத்த திருமணங்கள் கூட சுறுசுறுப்படையும். பணியில் புது அங்கீகாரம் கிட்டும். கடல் கடந்த பயண ஆசைகள் இருந்தால் நிறைவேறும். குலதெய்வ கோயிலுக்கு திடீர் விஜயம் செய்வீங்க. குடும்பத்தை பொறுத்தவரை குழப்பங்கள் அகலும். வீட்டு தேவையை விரைந்து செய்து முடிக்கலாம். புது வீடு வாகன யோகம் அமைவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாகும். தனி வீடு மாற வாய்ப்புகள் தெரிகிறது. பணிமாற்றமும் நடக்கலாம். ஆக இந்த புத்தாண்டு உயர்வையும் தரும். நீங்கள் பந்தய குதிரையில் முந்திய குதிரை என்பதை நிரூபிக்க முடியும். யோசிக்க வைப்பீங்களே தவிர
யாசிக்க மாட்டீங்க என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்.